ஹாய் பீனஸ். இப்போது இந்த டிசைன் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். எப்படி வந்துட்டு ஜிக்ஸாக் போடுறது, ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது எல்லாமே நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப சிம்பிளானது, பட் லுக் வைஸ் வந்துட்டு நம்ம சில்க் த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டோம் அப்படின்னா த்ரெட் ஒர்க்கும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் பீட்ஸோட அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதுதான் எப்படி அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்க போகிறேன். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எப்பவும் போல் 3 லேயர் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். நீங்கள் வந்துட்டு ஜரியில் தான் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நீங்கள் சில்க் த்ரெட்டில் கூட போட்டுக்கலாம். இப்போது ஒரு நூல் தள்ளி நான் த்ரெட் எடுத்திருக்கேன், ஷூயிங் த்ரெட்டு. இதில் வந்துட்டு ஒரு லேயர் வந்துட்டு நான் சுகர் பீட் கொடுக்க போகிறேன். சரிங்களா, லோட் பண்ணிவிட்டு சுகர் பீடை 2 பீட்ஸாக நம்ம கொடுக்கணும். லோட் பண்ணியாச்சு. நீடில் இப்போ பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு 2 பீட்ஸாக மட்டும்தான் கொடுக்கணும். எப்போ எக்காரணத்துக்கு ஒன்றும் சரி 3 விழுந்துருச்சு அப்படின்றதுக்காக கொடுக்க வேண்டாம். இதே கொடி பேட்டர்ன் அப்படின்னா நீங்கள் ஒரு பீடாக தான் கொடுக்கணும். இந்த மாதிரி நெக்லைன் அப்படின்றதுனால நீங்கள் 2 பீடாக கொடுக்கலாம். நம்மளோட சேனல் வந்துட்டு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஆரி ப்ளேலிஸ்ட்டை விசிட் பண்ணுங்கள். ஆரி ஃப்ரீ கிளாஸ் ப்ளேலிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிச்சஸ் இருக்கும். ஆரி சிம்பிள் நெக் டிசைனில் வந்துட்டு அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் நெக் டிசைன்ஸ்லாம் நான் கொடுத்துட்ருக்குறேன். இதே மாதிரி நெக் டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 சுகர் பீடாக கீழே இறக்கி ஸ்டிச்சஸ் போடுங்க. இதே மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பர் பஞ்ச் பீட் எடுத்திருக்கேன். ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். எந்த பஞ்ச் பீடாக இருந்தாலும் ஒன்று ஸ்டிச் பண்ணுறது தான் வந்துட்டு பெஸ்ட்டு. நல்லா இப்படி நெருக்கி வச்சுட்டு ஒரு ஸ்டிச், மறுபடியும் இப்படி நெருக்கி வச்சுட்டு ஒரு ஸ்டிச், நெருக்கி வச்சுட்டு ஒரு ஸ்டிச். நீங்கள் பஞ்ச் பீடை ஸ்டிச் பண்ணும்போது இப்படியே நீடு த்ரெட்டோடு விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நீடில் உள்ளே விட்டு இப்போ நான் எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நீடில் உள்ளே விட்டு இந்த மாதிரி நம்ம நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெருக்கி வச்சு ஒரு ஸ்டிச் கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு சுகர் பீட் லைன் விட்டு தள்ளி பண்ணணுமானா கிடையாது, நெருக்கமாகவே பண்ணிக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதாங்க இப்போ வந்துட்டு நம்ம பஞ்ச் பீடும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது நான் வந்துட்டு ஜிக்ஸாக்கை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட போகிறேன். நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்லேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தாலும் ஓகே. தெரியுதுங்களா, இந்த மாதிரி நம்ம ஜிக்ஸாக்காக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு ஜிக்ஸாக் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உள்ளே ஏதாவது மெட்டீரியல் கொடுக்குற அளவுக்கு கேப் விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வாங்க உங்களுக்கு இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் எப்படி டர்ன் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். இப்போது இது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது இந்த ஃபஸ்ட்டாக ஒரு பீட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கிட்ட ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இருங்க, இந்த மாதிரி கலண்டு வந்துருச்சு, ஏதாவது சிக்கிடுச்சு அப்படின்னா நூலை எடுத்துகிட்டு போடுங்க. இது கிட்ட இந்த சைடு ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பீடை போடுங்க. இந்த மாதிரி வி ஷேப்பில் போடுங்க. மறுபடியும் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டிச் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வி ஷேப்புக்கு பீட் கொடுங்க. அப்படியே கண்ணிலேயே பார்த்து ஓரளவுக்கு போட்டுருவேன் அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணி கூட போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இப்போது வீடியோக்காக தான் போடுறேன். நான் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணல, நான் வீடியோக்காக தான் பண்ணுறேன். நான் மார்க்லாம் பண்ணலை, அந்தளவுக்கு டைமிங் இல்லை. இப்போ இதே மாதிரி மறுபடியும் பீடை நம்ம வந்துட்டு பாக்ஸ்லேருந்து லோட் பண்ணிக்கலாம்.
லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு 2 பீட் போட்டால் எனக்கு ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த பக்கம் பீடில் பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அந்த ஃபஸ்ட்டு பீடுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பீட்ஸை கொடுக்குறேன். ஒரு பீட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் லென்த் அதிகமாக வர மாதிரி இருக்குன்னு ஒரு பீடு எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இன்னொரு லாக் ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த பீட் கிட்ட ஒரு ஸ்டிச், ஃபஸ்ட்டு பீடு கிட்ட சைடில் ஒரு ஸ்டிச் வச்சுட்டு அடுத்த பீடை இறக்குங்க. ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கிட்ட ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அகைன் திரும்பிக்கோங்க. ஓகேங்களா? அகைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6x6 12 ஸ்டாண்ட்ஸாக வந்துட்டு நீடில் கோர்த்து எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டு இங்கே ஒரு சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட்டு 1 2 சுற்று, அகைன் இங்கே இந்த பக்கம் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் நீடில் த்ரெட்டு கடையில் வச்சு 1 2 சுற்றிட்டு கீழே இந்த மாதிரி கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு விடுங்க. அப்போ தான் ஃப்ரெஞ்ச் நாட் கொஞ்சம் அழகாக வரும். 1 2 இதே மாதிரி இந்த நெக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிள் அண்ட் நீட்டான பாருங்க. கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு விடலைன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 1 2 டைட்டாக இந்த மாதிரி ஒரு விரலில் நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கூட போதும், நாட் மாதிரி வரும். இது கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு மறுபடியும் நீடில் மேலே எடுத்தாச்சு. ஒரு சுற்று 2 சுற்று சுற்றிட்டு நீடில் கீழே இறக்கிங்க. இறக்கிட்டு கீழே நீடில் பிடிச்சி இழுக்கணும். மெதுவாக நீடில் பிடிச்சி இழுத்துட்டு ஒரே ஒரு விரலில் கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் த்ரெட் அழகாக வரும். இன்னும் ஒரு முறை சொல்லித்தரேன் பாருங்கள். நீடில் மேலே எடுத்தாச்சு. த்ரெட்டு கடையில் நீடில் வச்சு 1 2 சுற்று சுற்றிட்டு நீடில் கீழே இறக்குங்க. ஒரே ஒரு விரலில் பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி இந்த நாட் ஃபுல்லாக நம்ம போடணும். இவ்வளோதான், நெக் டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு புட்டாஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் நம்ம வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது இந்த டிசைன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது. இந்த சில்க் த்ரெட் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு சாரீ கலரில் நீங்கள் சில்க் த்ரெட் எடுத்து போடலாம், கான்ட்ராஸ்ட்டாக எடுத்து போடலாம். அந்த மாதிரி நம்ம விருப்பத்திற்கேற்ப நம்ம எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிட்டுங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போது லாஸ்ட்டாக இன்னொரு 2 மட்டும் போடணுங்க. ஞாபகப்படுத்திக்கோங்க. த்ரெட்டு கீழே வச்சுட்டு 2 சுற்று சுற்றிட்டு கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு விடணும். இது வந்துட்டு பக்கத்தில் நம்ம வந்துட்டு கட் வீடு அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சில்க் த்ரெட்டில் போடணும். கொஞ்சம் சிக்கிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் 1 2 சுற்றி சுற்றிட்டு பக்கத்துலேயே நீடில் குத்தி கீழே இறக்குனா அவ்வளோதான். கடைசி வரைக்கும் நம்ம ஒரு விரலால் பிடிச்சிட்டு விடணும். அவ்வளோதான். இப்போது இந்த லுக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா?